இப்போ இந்த கடவுள்ன்ற பேர் வரும்போது எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஆண் பெண் அப்படின்ற மாதிரி கடவுள் ஆண் பெண் இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு பர்செப்ஷன் வந்துருச்சு. அடுத்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கடவுள்னாலே ரிலீஜன் வந்துடும், இந்த பர்செப்ஷன் வந்துருச்சு. மிருகத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு அறிவு இருக்குன்னு நினச்சிப்பாங்க, கிடையாது. அதுக்கு படைப்பாலேயே இறைவன் கொடுத்த தன்மையும் தகுதியும் திறமையும் தான் இருக்குது. அறிவுன்றது கிடையாது, அறவே கிடையாது. ஆனால் அதுக்கு இருக்க திறமையும் தன்மையும் நினச்சாலும் நமக்கு வராது. அப்போது இதை படைச்சவன் யாராக இருப்பான்? யாரோ ஒருத்தன் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு ஸ்பிரிச்சுவலாக போனாலும் ஃபிசிக்கலாக கடவுளுக்கும் உருவம் கொடுத்து, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்குன்னா ஒருத்தர் இறந்துடுறாரு இப்படி மட்டும் வச்சுக்குவோம். இறந்த உடனே இப்போ அவர் இறந்துட்டாருன்றோம், உடம்பு தான் இருக்கே, குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. ஒரு பெரிய டாக்டர் இறந்துட்டார், இப்போ அறிவு பயன்படுமா? படாது. அப்போ இறந்தது யாருங்க? ஏதோ ஒன்று பிரிந்தது, அதால் அந்த மனிதர் இப்போ இறந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக மரணம்ன்றது என்ன? வேற உடம்போட திரும்பி வரணும், அதுதான் மரணம். அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, நம்ம பிரிஞ்சது உயிர்னா எல்லாருக்கும் இதில் பெரிய செகண்ட் ஒப்பீனியன்லாம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் குருஜின்னு ஒருத்தர் யாராவது பேசுகிறாங்க, சுவாமிஜின்னு ஒருத்தங்க போகிறாங்கன்னா முதல்ல ஒரு பெரிய தப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவருக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது. உங்களால் தெரிஞ்சிக்க முடியாத விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாததாக இருக்காது. அருமை அருமை, இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு கேமரா, இந்த லைட்டிங்லாம் இருக்குங்கன்னா, இங்கே இருக்க அந்த கேமரா எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னா, அந்த அறிவு எனக்கு கிடையாது, எந்த குருஜிக்குமே கிடையாது. இப்போ அந்த மாதிரி இப்போ இது எல்லா துறையிலையும் நீங்கள் சொன்னீங்க, நானாவது இந்த சினிமா துறையில் இருக்கேன் குருஜி, அந்த இருக்குன்னு. நீங்களாவது சினிமா துறையில் இருக்கீங்க, நடிக்கும் போது மட்டும்தான் இருக்கீங்க. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. சினிமா துறையில் இல்லாதவங்க எப்பவுமே சினிமாவில் தான் இருக்காங்க. அதனால் இந்த கடவுளை பற்றின எண்ணம் அறவே கிடையாது. இப்போ ஒரு மிருகம் தன்னை ஒரு இந்துவாவோ முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ சொல்லுமா? சொல்லாத, பிரகடனப்படுத்த வாய்ப்பே இல்லை, படுத்தாது. ஆனால் அதோடைய கடமையிலேருந்து அது தள்ளி வருமானு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடமை இல்லை, அதோட நோக்கம், அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அதுக்கு நோக்கமே இல்லைன்றது யோசித்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதுக்கிட்ட ஒரு ஒழுக்கம் இருக்கும். இந்த ஒழுக்கத்திலிருந்து அது மாறுபடவே படாது, அதால் மாற்றவும் முடியாது, யார் சொன்னாலும் மாற்றிக்காது. ஏன்னா மாற்றிக்கணுன்ற எண்ணமும் நோக்கமே அது கிடையாது. ஆனால் ஒழுக்கம் மட்டும் அது போகாது. இப்போ நமக்கு என்னென்னா ஒழுக்கம் இல்லை, ஏன்னா நமக்கு நோக்கமே இல்லை. நோக்கம் இல்லாமல் ஒழுக்கம் வராது, அந்த ஒழுக்கம் வராமல் வாழ்க்கையில் மாற்றம் வராது. இந்த ஒழுக்கத்துக்கு தான் நம்ம கடவுளை அடையணுமே தவிர, நம்ம என்ன பண்ணுறோம், நான் மாற மாட்டேன், நான் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன், ஆனால் கடவுளை அடையும், நான் பண்ணுற தப்புலாம் பண்ணுவேன், ஆனால் கடவுள் அடையும். அதுவும் சிலர் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு இந்துவாக இருந்து கிறிஸ்டினாக மாறிடுவாங்க, கிறிஸ்டினாக இருந்து முஸ்லீமாக மாறிடுவாங்க. சரி, நான் யாரையும் குறை சொல்ல, ஆனால் அவங்க என்னவா மாறினா? இப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, இந்துவில் கடவுள்னு ஒன்று இருக்குன்னு நம்பியிருக்காரு அவர். இப்போ இந்து கடவுள் கிறிஸ்டின் கடவுளுக்கு அவர் மூவ் ஆயிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தனி கடவுள் இருக்கிறதா நம்புறாரு. அடுத்து சிலர் கிறிஸ்டின் இருந்து இந்துவாக மாறுறாங்க, சூப்பர், நான் அதுக்குள்ளேயே வரல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனை தீராமல் மனிதனுக்குள்ளே எந்த பிரச்சனையும் தீராது. ஏன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா வாருமே முதல்ல மனசில் நடந்தது தான். நம்ம விசிபிள் வார் வந்த உடனே சண்டை. இந்த கொரோனா பற்றி நான் பேசலை, இந்த வைரஸ் சம்பந்தமே இதுவே வேணாம். இதுக்கு முன்னாடி நம்ம இது 1 இயர் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படியே சிரிச்சுன்னு அப்படியே மறுமலர்ச்சியோட ஒருத்தனுக்கு அண்ணன் தம்பி மாதிரி கட்டி பிடிச்சி, அதெல்லாம் கிடையாது. இந்த ஊரில் இந்து முஸ்லீம் சண்டை போடுறா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, முஸ்லீம் கண்ட்ரியாக சண்டை போடுது அப்போ என்ன சொல்லுவோம்? இந்து மட்டும் முஸ்லீமுக்கு எதிரியான்னு திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஜெயிலில் போய் பாருங்க, இந்துஸே இல்லையா? அப்போ ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பொண்டாட்டியை சாவடிக்கிறானா, அங்கே புருஷன் பொண்டாட்டியை சாவடிச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு இந்துவே சாவடிச்சான்னு சொல்லுவீங்களா? புருஷன் பொண்டாட்டி சாவடிச்சாலும் ஆமாம். ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி சண்டை போட்டு யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா, முஸ்லீம் செத்துட்டான்னு சொல்லணும், அண்ணன் தம்பி மட்டும் சாவடிச்சு, அண்ணன் தம்பி தகராறுன்னு இதை மனிதர்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால இதுக்குள்ள மதத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இங்கே எங்கே பெரிய பிரச்சனை வருதுன்னா, உங்களுக்கு ஒரு அறிவு எனக்கு ஒரு அறிவு இருக்கும், அந்த 2 அறிவும் பயன்படுத்தி 2 பேரும் முன்னேறதான் சமுதாயமே. இந்த ஒரு ஞானத்தை கொடுத்ததான் இந்த பூமி. தொண்டு தொற்ற சமூகம் ஒன்றாய் உயரும் சமுதாயம். அதோட அர்த்தம் என்னன்னா, இருமனம் கொண்ட மனிதர்கள் இருக்கும் இடத்தில் மாறுபட்ட எண்ணம் இருக்கும், அதில் சச்சரவின்றி இன்பமாயிருக்கும் பழகுவதுதான் இந்த சமூகம். சுமூகமாய் சச்சரவின்றி இன்புற்று வாழ்வது சமூகம். சுமூகமாக வாழ்ந்தா சமூகம். இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சமுதாயம் எங்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, இதில் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை வருது, எங்கள் அப்பா பெரியவன் உங்கள் அப்பா பெரியவன்றது கூட இப்போ ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா 2 பேருக்கு நோய் வருது. ஆனால் கடவுளில் மை காட் யுவர் காடுன்னு சண்டை வருது. அது அவர் காடுன்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனை. அருமை. இதுதான் ஆன்மீகம்.